இப்போ ஏஐ இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா அந்த லெவலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை கடவுள் ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு ஏஐ சொல்லிடுச்சு அப்படின்னு யாராவது ஆதாரம் கேட்பாங்கல்ல, அங்கெல்லாம் இது ChatGPTலேருந்து எடுத்தேன் அப்படின்னு எழுதுறதே வழக்கமாக இப்போ சில வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தகுந்த ஆதாரம் கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் அதுக்கிட்ட போய் நீ என்னப்பா நீ என்னை பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்க, நான் இது கிடையாது அப்படின்னா, அப்படியா மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது அடுத்து மறுவார்த்தையே பேச போகிறது இல்லை. கொஞ்சம் அது சொல் பேச்சு கிழமை மாதிரி கூட அதனுடைய செயல்பாடுகள் இருக்கு. அது வந்து இப்படி பேசுவதற்கு வடிவமைக்கப்பட்டது. தரவுகள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. இந்த தரவுகள் அடிப்படையில் நான் இப்படி கேள்வி கேட்டால் நீ இப்படி பதில் சொல்லணும், உனக்கு இந்த அளவுக்கு பணிவு இருக்கணும், இந்த மாதிரி கேரக்டரில் நீ பதில் சொல்லுவ, இப்படிலாம் அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்னால தான் அது கேள்வி பதிலுங்கிற ஃபார்மேட்டுக்கே வந்திருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த கேள்வி வடிவத்துக்கு என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க.